ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸ்கெட்சிங் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. ஃபேஷன் டிசைனிங் பற்றி தெரிஞ்சுக்கணும் நிறைய விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நிறைய விஷயம் வந்து காலேஜில் படிக்கிறத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரி காலேஜில் வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு பாருங்கள் குட்டு கூட போட்டிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணதால் டீச்சர் இதெல்லாம் நம்மளே வந்து குட் போடுறது கிடையாது. இவங்க வந்து காலேஜ் பேர் சொல்லாமல் என்னன்னு தெரில, ஒரு காலேஜில் படிக்கிறாங்க, பெங்களூரில் இருக்கேன். ஸோ ஃபேஷன் டிசைனிங் உங்கள் வீட்டில் யாராவது ஃபேஷன் டிசைனிங் பண்ணாப்பா இது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து பஞ்சாப் இந்த நேம்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் உல்ட்டாவாக தெரியுது, ஏன்னா வந்து ஃப்ரண்ட் கேமரான்றதால. இதுக்கும் வந்து குட் ஒர்க் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க சப்மிஷன் பண்ணணும். இது வந்து 4th செமஸ்டருக்கு இவங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. 4th செமஸ்டருக்கு இது எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு இவங்க வந்து ஃபைலெல்லாம் பண்ணி அவங்க வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு சப்மிட் பண்ணணும். அப்போ தான் வந்து அதெல்லாம் ஒர்க்கு. அதனால தான் வந்து எல்லாருக்குமே இதில் வந்து காம்படிஷன்ஸ் இருக்கும், இது நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா வந்து ஏனோ தானோன்னு பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பிக்சர் வந்து அவங்க ரெடி பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கே வந்து எந்த டைம் இருக்குது, 4 ஹவர்ஸ்லேருந்து 5 ஹவர்ஸ் வரைக்கும் எடுக்கும். ஓகேவா? ஸோ பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், ஆனால் வந்து அதில் வந்து அவ்வளோ ஒர்க் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க எப்படி லேர்ன் பண்ணுறாங்க பாருங்க. அது கலர் வரும்ல, எல்லோ கலர் வரதுக்கு. ஸோ இப்படி பாருங்கள், இந்த மாதிரிலாம் ட்ரேசிங் எடுத்து, இது எல்லாமே ட்ரேசிங் எடுக்கிறது கிடையாது. ஸ்டார்டிங்கில் வந்து ப்ராக்டிஸ்க்கு வந்து இந்த மாதிரி ட்ரேசிங் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சண்டே வந்து நான் நிறைய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து வீடியோஸாக போட்டால் வந்து ரொம்ப வந்து டைம் எடுக்குது, வீடியோஸே போட முடிய மாட்டேங்குது. அதனால் வந்து உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கா, ஒரு பொட்டிக் எப்படி ரன் பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், எப்படி வந்து வெஸ்டர்ன் மெத்தட் இந்தியன் மெத்தட் டைப்பிங் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா வந்து ஒரு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் வந்து ஒரு 18 இயர்ஸ் 12th முடிஞ்சோடனே ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணாக்கா வந்து எப்படி அதுக்கு படிக்கிற ஸ்டெப்ஸ் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றிலாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து லைவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எக்ஸசைஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்குன்னு நிறைய பேர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்க, நிறைய அந்த மாதிரி யூடியூப் சேனல் பாருங்கள். நம்ம டெய்லி போகிற எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து டெய்லி எதுக்கு எக்ஸசைஸ் போடணும்னா ஒரு ரொட்டீனுக்கு நான் போடுறேன். அதை வந்து நான் டெய்லி வந்து நம்ம ஒரு கட்டிங் ஸ்டிச்சிங் போடுறதுக்கு ஆகிறதுல நம்ம ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்து ஒரு வீடியோ வந்து வரும் வீக்லி ஒன் போட முடியும் ஆக்சுவலி. ஏன்னா நான் அது ஒரு அவுட்ஃபிட் எடுத்து பேட்டர்ன் போட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கே வந்து எனக்கு நிறைய டைம் ஆகிடுது. ஸோ இது வச்சு இன்கம்ப்ளீட்டாகவே இப்போ செய்வாங்க பாருங்கள். இதே ஊர் கர்நாடகா. கர்நாடகா தான் எனக்கு இது வந்து கர்நாடகா பாருங்கள். இது இன்னும் ட்ராயிங்கே பண்ணலை, இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இது வந்து இது கூர்கீஸ் வந்து இப்படி தான் சாரீ போடுவாங்க, அதாவது மேல் பக்கம் போடுவாங்க பாருங்கள். உங்களுக்கு க்ளீனாக தெரியல கேமராலன்னு, இப்படி தான் போடுவாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி போடுவோம்ல, அவங்க வந்து இப்படி போடுவாங்க. இந்த பக்கம் வந்து இப்படி ஒரு மாதிரி வரும். சாரி, அந்த மாதிரி கூர்கீஸ் சாரீ எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள், அப்போ புரியும். அது பக்கத்தில் வந்து இப்போ தான் வந்து லைட்டாக கலரிங் ஆகிருக்கு மென்னுக்கு. ஃபீமேலுக்கு வந்து இன்னும் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ வந்து இவ்வளோ ஒர்க் இருக்குது. நான் அந்த கோர்ஸ் வந்து டிசைனர் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணும்போது இது வந்து இவங்க காலேஜில் வந்து படிக்கிற டிகிரி கோர்ஸு, நம்ம கொடுக்குறது வந்து டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி கொடுக்குறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் முடிஞ்சிருச்சு. ஸோ சண்டேயில் எல்லோரும் வெளியில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்மளால் பேச முடியாது. ஸோ இத்துடன் இந்த லைவை முடித்து கொள்வோம். நன்றி, வணக்கம். నేను కరెక్ట్గా పెట్టినా అని కరెక్ట్గా ముచ్చాను పెట్టినా. ఓకే, மேக் இட் ஆர்டர். ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்ததுக்கு என்னோடய லைவை நன்றி. நெக்ஸ்ட்டு சண்டே இதே மாதிரியே நம்ம லைவ் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய விஷயத்தை பற்றி, உங்களுக்கு தெரியாததை பற்றி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுங்க. எனக்கு தெரியாத உங்கள்கிட்ட நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டே ஆகிடுச்சா, ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் வந்து தூங்கி எழுச்சி ஒருத்தங்களாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. டிஸ்டர்பன்ஸ் பிகம் மோர். ஓகே, நன்றி. இவ்வளோ நேரம் என் சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ஸோ நம்மளோட சேனல் வந்து டிசைனர் சேனல் தான், நாட் எக்ஸசைஸ் சேனல். ஓகே, ஸோ ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் வந்து டெய்லி பண்ணணும். கண்டிப்பாக வந்து பண்ணணும்னு விருப்பம் இருக்கிறவங்க 9 to 10